தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 7 அதிகாரம் 36 பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இயேசு எல்லோருக்கும் நல்லவராகவே இருந்தார். ஆண்டவர் இயேசு தம்முடைய ஊழிய நாட்களில் தமக்கு சீசர்களாக இருக்கும்படிக்கு அநேகரை தெரிந்து கொண்டு அழைத்தார். அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். பரிசேயர்களையோ எச்சரிக்கும் வார்த்தைகளை சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். பரிசேயர்களின் செயல்களையும் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த பாரம்பரிய சடங்குகளையும் தந்திரமான போதனைகளையும் இயேசு எதிர்த்து நின்றார், கடிந்து கொண்டார். அதே சமயத்தில் ஒரு பரிசேயனின் அழைப்பிற்கு இணங்கி அவன் வீட்டிற்கு விருந்திற்கு இயேசு போனார். அதாவது இயேசு எல்லோரையும் நேசிக்கிறவரும் இரக்கமுள்ளவரும் அக்கறை உள்ளவருமாயிருக்கிறார். பரிசேயர்களும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஆனாலும் அவர்களுடைய மாய்மாலங்களையும் தவறான போதனைகளையும் பாரம்பரிய சடங்குகளையுமே இயேசு எதிர்த்து நின்றார், கண்டித்தார், கடிந்து கொண்டார். அதே சமயம் ஒரு பரிசேயனின் வீட்டிற்கு போனதின் மூலமாக அவர்களையும் நேசிக்கிறேன் என்பதை அனைவரும் உணரும்படி செய்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட மனிதர்களை வெறுத்து விடாமல் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் செயல்களையும் மட்டுமே எதிர்த்து நிற்க வேண்டும். மனிதர்களை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு எல்லோருக்கும் எப்போதும் நல்லவராகவே இருந்தார். நாமும் இயேசுவை போல இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இம்மட்டும் நடத்தின உம்முடைய தயவிற்காக நன்றி. எல்லா மனிதர்களையும் நேசிக்கும்படியாக கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.